ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளவோ மாடர்ன் ஸ்வீட்ஸ் வந்திருந்தாலுமே நமக்குன்னே பிடிச்ச சில ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்ஸ்லாம் இருக்கும். அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பால் போலி அநேகமாக அது எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஸ்வீட்டாக இருக்கும். ரவையில் பண்ணுறது, சில பேர் மைதாவில் பண்ணுவாங்க, பட் ரவையிலையும் பண்ணால் சூப்பராக இருக்கும். ஒரு கப்பு சிரோட்டி ரவை, அதாவது சின்ன ரவைன்னு சொல்லுவாங்களே, அதை எடுத்துக்கோங்க. கொஞ்சம் 2-3 ஸ்பூனு கீ போட்டுக்கோங்க. ஒரு சிட்டி உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். ஒரு வானிலையில் இந்த மாதிரி 1/2 லிட்டர் பாலை விட்டு கொஞ்சம் 1/2 கப்பு சுகரை போட்டு நல்லா அதை கலந்து விட்டுக்குங்க. 10-15 பாதாமும் கசகசாவையும் ஊற வச்சுக்கலாம். அதையும் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் மிக்சியில். 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிருக்கோம், அந்த ரவையை எடுத்து இந்த மாதிரி நல்லா இது பண்ணிவிட்டு வீட்டில் ஏதாவது ஒரு கப்பு இருந்துச்சா அந்த மாதிரி ஷேப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த அரைச்சி வச்ச இதையும் போட்டு பண்ணி ரிச்சாக டேஸ்ட்டு கொடுக்கும். அந்த கசகசாலாம் இதெல்லாம் போட்டோன்னா ரிச்சு டேஸ்ட்டு கொடுக்கும், சூப்பராக இருக்கும். பொரிச்ச இது அது மேலே ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். மேலே உங்களுக்கு பிடிச்ச நட்ஸு, செர்ரி, டூட்டி ஃப்ரூட்டி எது வேணாலும் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்னாலே ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே ஞாபகம் வருது கேசரி தான். இவ்வளோ ஈஸியாக சிம்பிளாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு வானிலையில் ஃபஸ்ட்டு நெய் விட்டு இந்த மாதிரி முந்திரி பாதாம் எல்லாம் வறுத்துட்டு அதோடய சேர்த்து 1 கப்பு ரவையும் போட்டுக்கலாம். அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிங்க. நல்லா வெந்து வரட்டும். ஒரு சின்ன கிளாஸ் பவுலில் ஃபுட் கலரும் கொஞ்சமாக குங்குமப்பூவும் சேர்த்துட்டு கலருக்காக போட்டுக்கலாம். இந்த கலர் உங்களோட ஆப்ஷனலாக ரெட்டு, ஆரஞ்சு எது வேணால் போட்டுக்கலாம். இலாச்சி, ஏலக்காவும் போட்டுக்கோங்க. நல்லா இப்போ வெந்து வந்துருச்சு. இது வந்து சீக்ரெட் சொல்லியிருக்கேன் நான், சீக்ரெட் ஒரு இன்க்ரீடியன்ட்டு சொல்லிட்டு. இது பச்சை கற்பூரம், கொஞ்சமாக ஒரு சிட்டிகை பச்சை கற்பூரம் போடுங்க, டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். அது ஒரே ஒரு கிராம்பு போடுங்க. இந்த சமயத்தில் 2 ஏதாச்சும் 1 போடுங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எடுத்து வச்சுக்க அந்த 1 கப்பு நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பண்ணிங்கன்னா அந்த வானிலையில் ஒட்டாமல் வரும்போது எடுத்துடலாம். இதை நீங்கள் கட் பண்ணி ஸ்கொயராகவும் சாப்பிட்லாம், இல்லை அப்படியே எடுத்து கப்பிலே சாப்பிட்லாம். எப்படி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். தீபாவளினா மைசூர் பாக் இல்லாமையா முறுமுறுன்னு வீட்டிலே இவ்வளோ நல்லா மைசூர் பாக் பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. இப்போ அங்கே எவ்வளோ கிறிஸ்பியாக நல்லா இருக்குன்னு. ஃபஸ்ட்டு கடலை மாவு 1 கப்பு, சுகர் 1.5 கப்பு, 1 கப்பு நெய், 1 கப்பு ஆயில் க்ரீஸ் பண்ணி ஒரு பிளேட்டை ரெடியாக வச்சுக்கலாம். ஒரு வானிலையில் அந்த சுகரை போட்டுட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க. ஒரு கம்பிப்பாகு வந்தால் போதும். இந்த சைடு பார்த்திங்கன்னா அந்த நெய்யையும் எண்ணெயும் போட்டு நல்லா சூடு பண்ணிடலாம். ஒரு வானிலையில் கம்பிப்பாகு வந்துருச்சு. டைரெக்டாகவே அந்த கடலை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கிண்டிக்கலாம். கட்டி பட்டுன்னு பயப்படாதீங்க. பண்ணாலும் அந்த சூடாக எண்ணெயை ஊற்றும்போது அதெல்லாம் கரைஞ்சிரும். டோன்ட் வரி. இந்த மாதிரி போட்டு கொஞ்சம் பபுள்ஸ் வந்ததுக்கப்புறம் எண்ணெய், அந்த சூடாக இருக்கிற எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 2-3 பேட்ச் விடும்போது 5-5 நிமிஷம் கேப்பில் விடுங்க. எல்லாத்தையும் உள் வாங்கிட்டு இந்த மாதிரி இங்கே பாருங்கள், ஃபுல்லாக அப்படியே ப்ளைனாக தான் இருக்கும். இது 3rd டைம் நான் ஊற்றுறேன். கொஞ்சம் அந்த முறுவலாக மேலே கொஞ்சம் இதாக வருது பாருங்கள். இப்போ கொஞ்சம் வேக ஆரம்பிச்சிருச்சு நல்லாவே. அப்புறம் 4th டைம் இது ஒரு இன்னும் 5-5 நிமிஷம் கேப்பில் நான் விடுறேன். இப்போ பாருங்கள், நல்லாவே மொறுன்னு ஃபஸ்ட் இருந்ததுக்கு இப்போயும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுது பார்த்தீங்களா? மொறு நல்லா வந்துருச்சு. ஸோ மேக்ஸிமம் வெந்துருச்சு. இது லாஸ்ட்டாக ஒரு பேட்ச் மட்டும் ஊற்றிட்டு நிப்பாட்டிடலாம். இது பாருங்கள், நல்லா இதில் ஒட்டாமல் மொறு சூப்பராக வருது. ஸோ முடிஞ்சு தான். எல்லா எண்ணெய் நெய்யுமே விடலை, கொஞ்சம் மிச்சம் இருக்குது, போதும்னா தான் நிப்பாட்டிட்டேன். ஸோ நல்லா ஒட்டாமல் வருது பாருங்கள். இப்போ இந்த கிரீஸ் தண்ணி அடைய வச்சுருக்கிற பிளேட்டில் கொட்டிட்டு 10 நிமிஷம் ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். சூப்பராக கட் பண்ண வரும். ஸோ ட்ரெடிஷ்னல் மைசூர் பாக் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தீபாவளி ஸ்பெஷல் சாஃப்டான பாதுஷா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கப்பில் நல்லா பிராண்டடான மைதா வாங்கிக்கோங்க. ஒரு 3 கப்பு எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே கொஞ்சமாக பேக்கிங் சோடா, அப்புறம் ஒரு 1/4 கப்பு தயிர், 1/4 கப்பு நெய், கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு பேக்கிங் சோடா அங்கங்கே இருந்தால் கொஞ்சம் கரிஞ்சு போயிடும். ஸோ நல்லா ஃபஸ்ட்டு கலந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா சப்பாத்தி மாவு பதத்தை விட கொஞ்சம் கெட்டியாக நல்லா பிசையணும். ஸோ 3 கப்பு மைதா எடுத்தோம் இல்லையா, 3 கப்பு சுகர் போட்டுக்கலாம். அது மூழ்கிற அளவுக்கு ஒரு 2 கப்பு தண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு ஸ்ட்ரிங் அந்த மாதிரிலாம் கம்பி பதம் வரணும்லாம் கிடையாது. நம்ம குலாப் ஜாமுன் பண்ணும்போது எப்படி பிசுக்கு பதம் வரும் அந்த மாதிரி வந்தால் போதும்.
ஒரு ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு ஊற வச்சுக்கலாம். அதை அரை மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து நல்லா கையில் இப்படி பால் மாதிரி பண்ணிவிட்டு ஃபிங்கர் வச்சு நல்லா அழுத்தி விட்டிங்கன்னா, இப்படி திருகி திருகி அழுத்தினீங்கன்னா ஒரு மாதிரி லேயர் லேயராக வருது பாருங்கள். பரோட்டா மேலே லேயர் வரும் இல்லையா, அந்த மாதிரி வரும். ஸோ 1 பை 1 நம்ம போட்டுக்கலாம். எதையுமே போட்டோடனே கிளறக்கூடாது, அதுவாக வெந்து மேலே வரணும். வந்ததுக்கப்புறம் இப்போ திருப்பி போட்டுக்கலாம். நல்லா குண்டு குண்டுன்னு பாதுஷா ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை எடுத்து அந்த கம்பி பாகு, அந்த பாகு இருக்கு இல்லையா, அதில் போட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கலாம். ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு கிடையாது. ஸோ மிருதுவான பாதுஷா ரெடி ஆயிடுச்சு.